நிறைய ஒய்ஃப்ஸ்க்கு வந்து இந்த ஒரு டவுட் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஓப்பனா பேச மாட்டேங்கிறாரு. எதுக்காக ஃபீலிங்ஸ ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு? நான் அப்சென்ட்டா இருந்தாலும் கேஷுவலா அவர் பாட்டுக்கு இருக்காரே அப்டின்ட்டுன்னு. பட் ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்டின்னா, எல்லா ஹஸ்பண்டுமே சேம் கிடையாது. சில ஆம்பளைங்களுக்கு வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஆனா, அதுக்கு லவ்வே இல்ல அப்டின்னு அர்த்தம் இல்ல. ஆக்சுவலாவே பாய்ஸ்லாம் வந்து சின்ன அவங்களோட வீட்ல வளர்ற ஸ்டேஜ்ல இருந்து ஆம்பளைங்கன்னா அழக்கூடாது, ஆம்பளைங்கன்னா வீக்கா நம்மள காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே வளர்ந்துருப்பாங்க. ஸோ இதனால அவங்களோட ஃபீலிங்ஸை வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ஒய்ஃப்க்கு என்னதான் வேணும்? கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன், கொஞ்சம் கேரிங், நீ சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சின்ன ஒரு ஹக்கு, அவளோட ஃபீலிங்ஸை ஜட்ஜ் பண்ணாமல் கேட்குற ஒரு ஹார்ட். ஸோ இது மட்டும்தான் வேணும். ஆனால் சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து லவ் பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃப்யூச்சர் ஃபியர் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு சைலண்ட்டாகவே இருப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் என்ன தெரியுமா யோசிப்பாங்க? அவனுக்கு நான் முக்கியம் இல்லை போல, முன்னே மாதிரி பேசவே மாட்டாரு, லவ் குறைஞ்சிடுச்சா அப்படிங்கலாம் ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது லவ் குறைஞ்சதுனால இல்லை, கம்யூனிகேஷன் குறைஞ்சதுனால. ரிலேஷன்ஷிப்பில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து சண்டை கிடையாது, பேசாமல் இருக்கிறது தான். சில சமயங்களில் ஒரு ஒய்ஃப் வந்து ஃபுல் டே வெயிட் பண்ணுவாள், இன்றைக்கி அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து டயர்டாக ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருவார். அவருக்கு ரெஸ்ட்டு வேணும், இவளுக்கு அட்டென்ஷன் வேணும். 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகுது. மேரேஜ்னால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். ஒய்ஃப்க்கு கண்ணீர் வரும்போது சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கணும். ஹஸ்பண்ட் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கோபம் படாமல் என்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாக கேட்கணும். சின்ன ஒரு சாஃப்டான கான்வர்சேஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சேவ் பண்ணும். ஈகோ ரொம்ப டேஞ்சரஸானது ரிலேஷன்ஷிப்க்கு. ஃபர்ஸ்ட் அவன் பேசட்டும், ஃபர்ஸ்ட் அவள் பேசட்டும், அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் லவ் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் தான் வரும். லைஃப்பில் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டும் இல்லை, பர்ஃபெக்ட் ஒய்ஃப்மே இல்லை. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணால், ஹார்ட் இருந்தால் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஐ லவ் யூன்னு டெய்லி சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஃபீவர் வந்தால் நைட் ஃபுல்லாக தூங்காமல் பார்த்துப்பாங்க. சில ஒய்ஃப் வந்து ஃபீலிங்ஸை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஹஸ்பண்ட் சேடாக இருந்தால் அவங்களோட மனசுக்குள்ளே ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ரியல் லவ்னா ஒரு பெரிய பெரிய வார்த்தைகளால் இல்லை, ஒரு சின்ன சின்ன கேரிங்கால் மட்டும்தான். சில சமயங்களில் ஒரு டீ கூட லவ்வாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை பார்த்துக்கோ, இது கூட ஒரு அஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஒரு சைலண்ட் சப்போர்ட் கூட லைஃப் டைம் மெமரியாக இருக்கும். ஸோ உங்கள் பார்ட்னர் சைலண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். மேபி அவங்களோட லவ் வேர்ட்ஸில் வராமல் ஆக்ஷன்ஸில் வரலாம். அண்ட் ஃபைனலி, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜட்ஜ் பண்ணாமல் கேளுங்க, யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அன்பு இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த அன்பை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் உங்கள் ஆர்ஜே மதி.